உடைய நல்ல நாமம் உயர்த்தப்படுவதாக. நெகேமியா 1 அதிகாரம் 6 அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உடைய செவி கவனித்தும் உடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக என்று நெகேமியா தன்னுடைய ஜனத்தின் பாவங்களை அங்கு அறிக்கையிடுகிறார். நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிட்டு ஜெபிக்கிறார். ஏனென்றால் இங்கு எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டது. அந்த வார்த்தையை அவன் கேட்டவுடனே அழுது துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி அங்கு கூப்பிடுகிறான். இப்படி அறிக்கையிடுகிற தன்னுடைய சத்தத்தை கேட்பதற்கு உடைய செவி கவனித்திருக்கட்டும், உடைய கண்கள் திறந்திருக்கட்டும் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்திற்கு போகும்போது நம்முடைய காரியங்களை, நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை எல்லாவற்றையும் அறிக்கையிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது என் சஞ்சலத்தை அவருக்கு முன்பாக அறிக்கையிட்டேன் என்று சொல்கிறார். நம்முடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் தெய்வ சமூகத்திலே நாம் அறிக்கையிடும் பொழுது தேவன் அதை பார்க்கிறார், கேட்கிறார், நமக்கு வேண்டிய மன்னிப்பை தருகிறார். 1 யோவான் 1 அதிகாரம் 9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். நாம் அப்படி தெய்வ சமூகத்திலே அறிக்கையிடும் பொழுது அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான் என்று 1 யோவான் 4:15 வாசிக்கிறோம். ஆகவே நாம் தேவ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அறிக்கையிடும் பொழுது நாம் தேவனுக்குள்ளாய் நிலைத்திருக்கிறோம், தேவனும் நம்மிலே நிலைத்திருக்கிறார். ஆகவே நாம் செய்கிற காரியங்கள் தவறுதலாக இருந்தால் கூட தேவன் நம்மை உணர்த்துகிறார். நம்மை உணர்த்தும் போதெல்லாம் தேவ சமூகத்திலே நாம் அறிக்கையிட்டு தேவ சமூகத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதோடு மாத்திரமல்லாமல் நாம் நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதிலே அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க வேண்டும். இப்படி வேதாகமத்திலே தேவனை குறித்து வைராக்கியமாய் அறிக்கையிட்ட அநேகரை நாம் பார்க்கலாம். இங்கு தானியேல் 3 அதிகாரத்திலே நேபுகாத் நேச்சார் அங்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினியிலே போடுவதற்கு அங்கு ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் ராஜாவை பார்த்து சொல்லுகிறார்கள், உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை, ஏனென்றால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், அவர் தப்புவிக்காமற் போனாலும் நாங்கள் ஆராதிப்பதில்லை என்று சொல்லி அவ்வளவு தைரியமாக அந்த ராஜாவுக்கு முன்பாக சொல்லுகிறார்கள். இப்படி சொன்ன உடனே அங்கு நேபுகாத் நேச்சருக்கு மகா கடுங்கோபம் உண்டாகிறது. 7 மடங்கு அந்த சூளையை சூடாக்க சொல்லுகிறார். பலசாலிகளை கட்டளையிட்டு அவர்களை தூக்கி கொண்டு போட சொல்லுகிறார். இப்பொழுது இவர்கள் அக்னியின் நடுவிலே விழுந்தாலும் விடுதலையாய் அங்கு அக்னியின் நடுவே சுற்றி வந்தார்கள். இதை பார்த்த ராஜா எப்படி அறிக்கையிடுகிறான் என்றால், உன்னதமான தேவனுடைய தாசர்களாய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே வாருங்கள் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று அறிக்கையிடுகிறார். அறிக்கையிட்டதோடு மாத்திரமல்ல, தேவனுக்கு உறுதியாய் உண்மையாய் தன்னுடைய நம்பிக்கையிலே அசைவில்லாமல் இருந்த அவர்களே தேசத்தின் மத்தியிலே உயர்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் நம்பிக்கையை தேவன் மேலே வைக்கும் பொழுது, அதை அறிக்கையிடும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை உயர்த்துகிறவராகவே இருக்கிறார். ஆபிரகாம் பலி செலுத்த போகும் பொழுது தொழுது கொண்டு வருகிறோம் என்று சொல்லி அறிக்கையிட்டு சென்றான். அந்த வார்த்தையை தேவன் கனப்படுத்தினார். சிங்கக்கபியிலே தானியேலை போடும் பொழுது ராஜா அங்கு உன்னை தானியேலை பார்த்து சொல்லுகிறார், தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லி. அப்படி அந்த ராஜாவினுடைய வார்த்தையை கூட தேவன் கனப்படுத்தினார். இப்படி நாம் தேவனை குறித்து நாம் நம்பிக்கையை அறிக்கையிடும் பொழுது அவர் நிச்சயமாகவே நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். நாம் சொல்லுகிற காரியங்களை எல்லாம் அவர் கவனிக்கிறவராய் பார்க்கிறவராய் இருந்து நமக்கு நீதி செய்ய போதுமானவர். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் உறுதியாக இருக்க கடவோம் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவை இன்னும் நாங்கள் உம்மை நோக்கி ஆண்டவரே அறிக்கையிட கர்த்தர் எங்களுக்கு பலன் தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.